இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பகுப்பாய்வு உளவியலில் சம்பந்தப்பட்ட இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி எழுதுகின்ற பொழுது அல்லது ஒருவரை பற்றி ஒரு கதையை எழுதுகின்ற பொழுது அல்லது ஒருவரை பற்றி நாம் வாழ்த்துச் செய்தி கூறி கவிதைகளை எழுதுகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டதாக இருப்பார் அல்லது அவருடைய குண அதிசயங்களை பற்றி எழுதி அவருடைய நன்மைத்தனங்களையும் அவருடைய எல்லா செயல்களையும் எழுதி அந்த கதைக்கு அம்சம் செய்யக்கூடியதாக, சிறப்பு சேர்க்கக்கூடியதாக ஒரு கதை அமைகின்றது என்றால் அது உளவியல் அடிப்படையிலே அந்த மனிதருக்கு அது ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று பகுப்பாய்வு உளவியல் இவ்வாறாக கூறுகின்றது. ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு சில மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சில குறிப்புகளை எழுதி அதை வாழ்வாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கான உத்வேகமான ஒரு இலக்கை நோக்கி இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய எல்லை என்று தங்களுடைய வாழ்க்கையை வரையறுத்து சிறப்பாக தங்களுக்கென்று எழுதிய கதையின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்தும் இருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர் மக்களிடையே வாழ்ந்த பொழுது தமக்கென்று அவர் இந்த மக்களுக்காக அவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அவருடைய வாழ்வுக்காக என்ன போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அவர் முற்பட்டார். அவருடைய வாழ்விலே அவர் எழுதியது, அதாவது என்னுடைய விருப்பப்படி நான் மக்களுக்காக பணி செய்கின்றேன் என்று தன்னுடைய குறிப்பிலே இவ்வாறாக அவர் எழுதியிருக்கின்றார். என்னுடைய வாழ்வு என்னோடு முடிவதல்ல, அது பிறருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் அந்த மக்களுக்காக பணி செய்து கொல்லப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. மற்ற ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இவர் இப்படிப்பட்டவர்தான் என்று பிறர் நம்மை பற்றி நல்லதாக எழுதுவார்கள் என்று பிறர் நினைத்து கொள்வார்கள். பிறருடைய கருத்தும் பிறருடைய அந்த வாழ்த்துச் செய்தியும் நமக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று இப்படியும் மனிதருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சூழ்ச்சியின் மத்தியிலும் இயேசு தளர்ந்து போகவில்லை, அவர் அந்த வழியை விட்டு விலகி போகவில்லை. அவருடைய ஒரே குறிக்கோள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த லட்சிய பயணத்தை அவர் தொடர்கின்றார். அவர் புறப்பட்டு செல்கின்ற இடங்களெல்லாம் நோய்களை குணமாக்கின்றார் மற்றும் முடியாதவர்களுக்கு அவர் விடுதலை தரக்கூடியதாக இருக்கின்றது. இது அவரிடம் எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கின்றது. அதை மத்தேயு நற்செய்தியாளர் அவரை பற்றி ஒரு மாற்று சிந்தனையாக அவர் எழுதுகின்றார். அதாவது பழைய ஏற்பாட்டில் எசாயாவின் அவருடைய இறைவாக்கை எடுத்து இவருக்கு அதை எழுதுகிறார். அங்கே ஆண்டவரின் ஊழியர் என்று கூறப்பட்டு, இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர் என்று சொல்லி அந்த துன்பப்படும் ஊழியரை பற்றி இயேசுவோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். எசாயா 42:1-4 வரையில் படித்தோம் என்றால், இதோ என் ஊழியர், ஆண்டவருடைய ஊழியர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், துன்பங்களும் துயரங்களும் மற்றும் பல்வேறு நிலைகளிலே அவருடைய வாழ்க்கையானது மக்களுக்கு ஏற்ற நிலையிலே அவர்கள் நல்லது செய்தாலும் அவர்களை எதிர்க்கின்ற சூழ்ச்சி செய்கின்ற கூட்டமானது
என்னாலும் இருந்து கொண்டிருக்கும் என்று இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவோடு ஒப்பிட்டு சொல்கின்றார். இந்த நற்செய்தியாளர் இவ்வாறாக தன்னுடைய தலைப்பிலே அவர் எழுதுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் தெருவில் இவர் தம் குரலை எழுப்ப மாட்டார், சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை அவர் எந்நாளுமே உழைத்து கொண்டிருப்பார். அதனுடைய ஒரு நிலையாக நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அனைத்து நிகழ்வுகளுமே பிறருக்கு மாண்புரை செய்யக்கூடியதாக மற்றும் அவர்கள் எந்நாளுமே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலுவற்ற நிலையில் இருக்கின்ற மனிதருக்கு வலு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதேபோல் யாரையும் புறக்கணிக்காமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இயேசுவிடம் இருந்தது. அதைதான் இன்றைய வாசகத்திலும் இயேசு பல நிலைகளிலுமே அனைவரையும் ஏற்று அவர்களுக்கான வாழ்க்கையிலே தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ எசாயாவினுடைய அந்த இறைவாக்கு இயேசுவோடு ஒப்பிட்டு ஒரு கதையாக, அதன் கதையிலே அவரும் ஒரு உயிர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எகிப்து நாட்டிலே அடிமைத்தனமாக இருந்த மக்களுடைய வாழ்க்கை கதையாக எழுதுகின்ற பொழுது அது மாற்றம் பெற்று விடுதலை என்ற கதையாக அவர்களுக்கு எழுதப்படுகிறது. நாமும் பல்வேறு நிலைகளிலே இந்த கதையின் வழியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கும் ஒரு கதை இருக்கின்றது என்றால் அந்த கதை எப்படிப்பட்டதாக எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது? மனிதர்களாகிய நாமும் ஒவ்வொரு நிலையிலுமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த கதையில் நான் எப்படி வாழுகின்றேன், எப்படி என்னுடைய செயல்கள் இருக்கின்றது, என்னுடைய ஊழியம், என்னுடைய அன்பு, என்னுடைய பகிர்வு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை அனைத்தும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கின்ற பொழுது இறைவன் சொன்ன அதே வார்த்தையின் வழியாக நாமும் அன்பை பெற்றுக்கொண்டு எந்நாளுமே பிறருக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்று எந்நாளுமே அவரோடு பயணிப்போம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.